நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும், முக்கியமாக நம்மளுடைய இம்யூனிட்டி டெவலப் ஆகுறதுக்கும், உடல்ல பல பிரச்சனைகள் குணமாகுது. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் குணமாக ஆரம்பிக்கும். ஸோ உடலில் ஏற்படக்கூடிய பிரச்சனை அப்படின்னு சொன்னோம்னா, வெயிட் லாஸ். நம்ம உடலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான கொலஸ்ட்ரால் லெவல் குறையிறதுக்கு நமக்கு இது பயன்படுது. தொடர்ந்து இதை தினமும் பயன்படுத்தும்போது முகம், சருமம் நமக்கு பொலிவாக இருக்கும். இதில் முக்கியமாக ஜம்பீர தைலம் அப்படின்னு ஒரு தைல வகை இருக்குது. சித்த மருத்துவத்தில் இந்த ஜம்பீர தைலம் பயன்படுத்தும்பொழுது நம்ம உடலில் நிறைய மாற்றங்களானது உண்டாகுது. நிச்சயமாக வெயிட் லாஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம உடலில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் குறையிறதுக்கு நம்ம எலுமிச்சையை பயன்படுத்திக்கலாம். இதில் முக்கியமாக பார்த்தோம்னா வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு லெமன் எப்படி யூஸ் பண்ணலாம். வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும், முக்கியமாக நம்மளுடைய இம்யூனிட்டி டெவலப் ஆகிறதுக்கும், உடலில் பல பிரச்சனைகள் குணமாகிறதுக்கு எலுமிச்சை ரொம்ப சிறந்த ஒரு மூலிகை. இந்த எலுமிச்சை அப்படின்னு சொல்கிறது பொதுவாக நம்ம உடலில் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளை குணமாக்குதுன்னு சொல்லலாம். முக்கியமாக இது ஒரு காயக்கற்ப மூலிகை. இந்த எலுமிச்சையை நம்ம பயன்படுத்தி உடலில் ஏற்படக்கூடிய நிறைய பிரச்சனைகளை நம்ம சரி செய்ய முடியும். இதில் விட்டமின் சி அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உடலோட நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஒரு மூலிகை அப்படின்னா எலுமிச்சையை சொல்லலாம். எலுமிச்சை கனி இது மட்டும் இல்லாமல் அதனுடைய இலைகளும் ரொம்ப ரொம்ப சிறந்தது. பொதுவாக இந்த எலுமிச்சை பயன்படுத்தும் போது லெமன் நம்ம யூஸ் பண்ணும்போதே பார்த்தோம்னா அந்த ஃப்ளேவரே நமக்கு என்னென்னா ஒரு புத்துணர்ச்சியை தருது. மனதிற்கு ஒரு புத்துணர்ச்சியை தருது. டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம உடலில் லிவர் ஃபங்க்ஷன்லேருந்து ஹார்ட், அதுக்கப்புறம் நம்ம உடலில் குடல் பகுதியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், கேன்சர் செல்கள் வரைக்கும் தடுப்பதற்கு முக்கியமாக நமக்கு பயன்படக்கூடியது இந்த எலுமிச்சை தான். ஸோ இதை நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணும்போது உடலில் நிறைய மாற்றங்கள் உருவாகுது அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக இந்த எலுமிச்சை பயன்படுத்தி வெயிட் லாஸ் எப்படி பண்ணுறது, நிறைய பேர் கேட்குற ஒரு விஷயம். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நான் எப்படிங்க வெயிட் லாஸ் பண்ணலாம், வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நான் என்னென்ன பண்ணலாம், அதுவும் லெமனை யூஸ் பண்ணி நான் வெயிட் லாஸ் பண்ண முடியுமா? நிச்சயமாக வெயிட் லாஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம உடலில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் குறையிறதுக்கு நம்ம எலுமிச்சையை பயன்படுத்திக்கலாம். இதில் முக்கியமாக பார்த்தோம்னா வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு லெமன் எப்படி யூஸ் பண்ணலாம். தினம்தோறும் காலையில், இது நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம்தான், வெதுவெதுப்பான தண்ணீரில் எலுமிச்சை சாறு, தேன் கலந்து குடிக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வெயிட் லாஸ் ஆகுது. இது எத்தனை நாட்களுக்கு நம்ம பருகலாம், எந்த அளவுக்கு எடுக்கலாம் அப்படின்னா, ஒரு 200 ml அளவுக்கு வெதுவெதுப்பான தண்ணீர் எடுத்துக்கணும். அதில் கொஞ்சம் எலுமிச்சை சாறு மிக்ஸ் பண்ணிட்டு தேன் கலந்துக்கணும். ஸோ தேன் கலந்து தினமும் காலையில் நம்ம பருகிட்டு வரும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் குணமாக ஆரம்பிக்கும். ஸோ உடலில் ஏற்படக்கூடிய பிரச்சனை அப்படின்னு சொன்னோம்னா வெயிட் லாஸ். ஸோ நம்ம உடலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான கொலஸ்ட்ரால் லெவல் குறையிறதுக்கு நமக்கு இது பயன்படுது அப்படின்னு சொல்லலாம். கொலஸ்ட்ரால் லெவல் குறையிறதுக்கு மட்டும் இல்லாமல் ஹார்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு, இதயத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், இதய நாளங்கள், இரத்த நாளங்களில் ஏற்படக்கூடிய அடைப்பு. ஸோ இதய இரத்த நாளங்களில் இந்த அடைப்பெல்லாம் இருக்குங்க, ஸோ 3-4 பிளாக்ஸ் இருக்குது அப்படின்னா அதற்கு சிறந்ததாக ஒரு சப்ளிமெண்ட்டை நம்ம மருத்துவ முறைகளோடு சேர்த்து எலுமிச்சை சாறு நம்ம பயன்படுத்திக்கிட்டே வரும்பொழுது உடலில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ தினந்தோறும் எலுமிச்சையை அது தோலோடு சேர்த்து பயன்படுத்தும்பொழுது நல்ல மாற்றம், நமக்கு முன்னேற்றம் தெரிய ஆரம்பிக்குது. ஸோ அதே மாதிரி லிவர், நமக்கு கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் இருக்குன்னா அதை சரி செய்கிறதுக்கும் நமக்கு எலுமிச்சை சாறு பயன்படுது. ஸோ கல்லீரலில் நிறைய பேருக்கு இந்த ஃபேட்டி லிவர் அப்படின்ற பிரச்சனை இருக்கும். கல்லீரல் தொடர்பான ஃபேட்டி லிவர் பிரச்சனைகள் இருக்குன்னா அதை சரி செய்கிறதுக்கும் நமக்கு எலுமிச்சை பயன்படுது. ஸோ தொடர்ந்து இந்த எலுமிச்சை எப்படி பயன்படுத்தலாம், முக்கியமாக எலுமிச்சை, துளசி, இது ரெண்டுமே சேர்த்து பயன்படுத்தும்போது கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகளுக்கு நமக்கு மிக சிறந்ததாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ கல்லீரல் நிறைய பேருக்கு இந்த ஃபேட்டி லிவர் அப்படின்ற பிரச்சனை இருக்கும். இந்த ஃபேட்டி லிவர் நமக்கு குணமாவதற்கு என்னென்ன பண்ணலாம், எலுமிச்சையை பயன்படுத்தி எப்படி இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சரி செய்யலாம். சில வகையான மருந்துகள் நம்ம எடுத்துகிட்டு வரணும், அதனோடு சேர்த்து நம்ம எலுமிச்சையை பயன்படுத்திக்கலாம். ஸோ எலுமிச்சை அப்படின்னு சொல்லும்போது எலுமிச்சை சாறு,
அது மட்டும் இல்லாமல் எலுமிச்சையை வந்து நல்லா தோலோடையே கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ எலுமிச்சை சாறு தினம்தோறும் தண்ணீரில் கலந்து குடிச்சிட்டு வரலாம். முழு எலுமிச்சையை தோலோடு நம்ம கட் பண்ணி தண்ணீரில் போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். 1 லிட்டர் தண்ணீரில் ஒரு எலுமிச்சை முழுவதுமாக கட் பண்ணி போட்டுட்டு நம்ம நல்லா அதை பாயில் பண்ணணும். ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா பாயில் பண்ணதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணிக்கணும். ஸோ இந்த தண்ணீரை வாரம் 2 அல்லது 3 நாட்கள் நம்ம குடிச்சிட்டே வரணும். டைம் அப்படின்னு கிடையாது, எந்த டைமில் வேணாலும் நமக்கு தண்ணீர் தாகம் எடுக்கும்போது இதை நம்ம எடுத்துக்கலாம். ஒரு 2லிருந்து 3 நாட்கள் வாரம் நம்ம இதை பயன்படுத்தும்போது நம்ம உடலில் நிறைய மாற்றங்கள் வந்து ஏற்படுது. மாற்றங்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிளட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் வந்து நமக்கு ரிமூவ் ஆக ஆரம்பிக்கும். இதை தாண்டி வந்து பார்த்தோம்னா இந்த ஃபேட்டி லிவர் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, வெயிட் லாஸ் பண்ணணும், அடிவயிற்று பகுதியில் அதிகமான தொப்பை பிரச்சனை இருக்குது, இது எல்லாமே சரி செய்கிறதுக்கு நமக்கு எலுமிச்சை பயன்படுது. இப்போ எலுமிச்சை வந்து தோலோடு இப்படி பயன்படுத்தும் போதும் நிறைய பலன்கள் நமக்கு கிடைக்குது. முக்கியமாக இந்த எலுமிச்சை தோல் இருக்கு இல்லைங்களா, இதில் அதிகமான மருத்துவ குணங்கள் இருக்குது. ஸோ ஃபேஸ் பேக் நம்ம ரெடி பண்ணுறதுக்கும் ஆரஞ்சு தோல் மற்றும் எலுமிச்சை தோல் இந்த பொடி இருக்குது இல்லைங்களா, இதை வந்து நம்ம முகத்தில் அப்ளை பண்ணும்போது நம்ம முகம் மற்றும் சருமம் நமக்கு ரொம்ப பொலிவாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். இதில் முக்கியமாக இந்த எலுமிச்சை தோல் இருக்கு இல்லைங்களா, இதனோட கொஞ்சமாக நம்ம கோரைக்கிழங்கு பொடி, கஸ்தூரி மஞ்சள் பொடி இரண்டும் சேர்த்து கலந்து ஃபேஸில் நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணும்போது தினம்தோறும் நம்ம பண்ணிக்கிட்டே வந்தோம்னா ஒரு அரை மணி நேரம் இது வந்து ஃபேஸ் பேக் மாதிரி நம்ம போட்டுக்கிட்டே வரும்போது சருமத்தில் நிறைய மாற்றங்கள் வந்து உண்டாகும். ஸோ அதிகமான கரும்புள்ளிகள் இருக்கிறது, இல்லை நமக்கு முகத்தில் அங்கங்கே கருமை நிற திட்டுக்கள், பிம்பிள்ஸ் இருக்குது அப்படின்னா இது எல்லாமே சரியாகிறதுக்கு இதை நம்ம பயன்படுத்தலாம். ஸோ தொடர்ந்து இதை தினமும் பயன்படுத்தும்போது முகம் சருமம் நமக்கு பொலிவாக இருக்கும். இதில் முக்கியமாக ஜம்பீர தைலம் அப்படின்னு ஒரு தைல வகை இருக்குது. சித்த மருத்துவத்தில் இந்த ஜம்பீர தைலம் பயன்படுத்தும்பொழுது நம்ம உடலில் நிறைய மாற்றங்களானது உண்டாகுது. இந்த தைலம் இன்டர்னலாக உள் மருந்தாகவும் பயன்படுத்தலாம், வெளிப்பிரயோகமாகவும் பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த ஜம்பீர தைலம் எலுமிச்சை சாறு எடுத்து இதனோட கற்றாழை சாறு, அதிமதுரம் பொடி, ஸோ இதுவும் சேர்த்து நம்ம செய்யக்கூடிய தைல வகை. நல்லெண்ணெயோடு இத்தனையும் சேர்த்து நல்லா காய்ச்சி எடுத்து வச்சிடணும். ஸோ இந்த தைலம் தினம்தோறும் ஒரு 10 ml நம்ம பயன்படுத்தணும். ஸோ தினம்தோறும் ஒரு 10 ml அளவுக்கு நம்ம பாலில் கலந்தோ இல்லை டைரெக்டாகவோ நம்ம குடிச்சிட்டு கொஞ்சம் வெந்நீர் குடிச்சிக்கிட்டே வரும்பொழுது உடலில் என்னென்ன மாற்றங்கள் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா உடலோட உஷ்ணம் குறைய ஆரம்பிக்கும், வெள்ளைப்படுதல் பிரச்சனை நமக்கு குணமாக ஆரம்பிக்கும், கால் பாதங்களில் வெடிப்பு இருக்கிறது, யூரின் போகும்போது ஒரு சிலருக்கு பர்னிங் சென்சேஷன் அதிகமாக இருக்கும், அடிக்கடி யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்கும். இது குறையிறதுக்கும் இந்த தைலம் ஜம்பீர தைலம் ஒரு 10 ml அளவுக்கு குடிச்சிட்டு வரலாம். இதே தைலத்தை நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிக்கிட்டே வரும்பொழுது தலைமுடி சார்ந்த பிரச்சனைகள், அதிகமான டேண்ட்ரஃப் இருக்குது, தலைமுடி உதிர்தல் இதுவும் நமக்கு குறைய ஆரம்பிக்குது. இதை தாண்டி பார்த்தோம்னா வாரம் 1 நாள் இந்த தைலத்தை நல்லா நம்ம தலையில் அப்ளை பண்ணிட்டு குளிக்கும் பொழுது பித்தம் நமக்கு குறைய ஆரம்பிக்குது. ஸோ பித்தம் உடலில் அதிகமாக இருந்துச்சுன்னா கை கால் எரிச்சல், கால் பாத வெடிப்பு இந்த மாதிரியான அசௌகரியங்கள் இருக்கும். இதை சரி செய்கிறதுக்கு நம்ம ஜம்பீர தைலம் பயன்படுத்தலாம். இல்லைங்க எனக்கு ரொம்ப அசிடிட்டி இருக்குது, அல்சர் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் காலையில் இந்த எலுமிச்சை சாறு குடிக்கிறத அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏதாவது உணவு எடுத்ததுக்கு பிறகு இந்த எலுமிச்சையை பயன்படுத்தும் பொழுது நல்ல பலன் கிடைக்கும். இந்த எலுமிச்சை அப்படின்னு சொல்கிறது ஒரு ராஜகனி. ஸோ அந்த ராஜகனி அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் சித்த மருத்துவத்தில் நிறைய மருந்துகளுக்கு பயன்படுது. சில மூலிகைகளை சுத்தி செய்வதற்கும் பெருமருந்துகள் தயாரிப்பதற்கும் எலுமிச்சை சாறு பயன்படுது. பொதுவாகவே நம்ம அன்றாடம் ரொம்ப சிம்பிளாக பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் தான் எலுமிச்சை. ஸோ இதனோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இன்னுமே நிறைய இருக்குது. ஸோ இதை பயன்படுத்தி இப்போ இந்த பதிவில் சில விஷயங்களை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இதை பயன்படுத்தும் பொழுது நமக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்கும். உங்களுக்கு உடல் நலம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்படும் பொழுது ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.